Hi, hello and welcome. This is A. Charulita from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எக்ஸைஸ் 7 நம்பர் 14 பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோரேட்டா பேசிஸ், ரீஃபண்ட், அப்புறம் ஃபோர்ஃபீட்டட் அண்ட் ரீஇஷ்யூ எல்லாமே சேர்த்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளமாக நமக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் எக்ஸைஸ் 7 நம்பர் 14 question given in our textbook. Kanchana Limited issued 50,000 equity shares of rupees 10 each payable as under. On application rupees 1, on allotment rupees 5, on first call rupees 2 and final call rupees 2. Applications were received for 70,000 shares. Applications for 8,000 shares were rejected and allotment was made proportionately towards remaining applications. Excess application money is adjusted towards allotment money. The directors made both the calls and all the amount were received except the final call on 1,500 shares which were subsequently forfeited. Later, 1,200 forfeited shares were reissued by receiving 8 per share. Give the journal entries. Let us first understand the question. Okay, 50,000 shares is issued, right? Applications were received for 70,000. It is subscribed, right? இப்போ 50,000 issued but 70,000 received. So இது excess இல்லையா? 70,000 received, 50,000 issued இல்லையா? 20,000 shares excess இருக்கு. ஓகே, அதில் applications for 8,000 shares were rejected. ஸோ இதில் 8,000 shares என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்டட்னாலும் ரீஃபண்ட்னாலும் ஒன்று, மீதி 12,000 இருக்கு. ஓகே, and allotment was proportionately towards the remaining applications. Excess application money is adjusted towards allotment money. So இந்த 12,000 என்ன பண்ணிருக்காங்க? Prorata, that is adjusted along with the allotment money. Are you getting it? 50,000 shares issued but 70,000 shares received. So இது வந்து over application, இது வந்து over subscription. இந்த sum வந்து over subscription. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. அந்த 20,000ல் 8,000 ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்ட்லி ரீஃபண்ட் அண்ட் பார்ட்லி ப்ரோரேட்டா பேசிஸ் அந்த ப்ராப்ளம் இது. ஓகேவா? மீதி இருக்கிற 12,000 ஷேர்ஸ் என்ன பண்ணாங்களா? தே ஹேவ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் த அலாட்மெண்ட் மணி, அதாவது ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகேஷன் மணி அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமைனிங் கொஸ்டினை புரிஞ்சுக்குவோம். அடுத்தது, the directors made both the calls and all the amount were received except the final call 1,500 shares which were forfeited. So 1,500 shares forfeited. அடுத்து அந்த அதில் 1,200 வந்து reissued, அது வந்து rupees 8 per share. ஓகே, ஸோ இது வந்து this comes for the forfeited and reissueக்கு வந்துடும் இது. ஓகே, இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்ளிகேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் என்ட்ரி போடணும் இல்லையா? ரெசிப்ட் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் வந்து 1 rupees. ரிசீவ்டு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? பேங்க்ல எவ்வளோ வந்து விழுந்துருச்சு? 70,000 ஷேர்ஸ். அப்போ அது வந்தது, அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் 70,000 into 1, ரைட்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் நமக்கு 70,000 ஷேர்ஸ் வந்திருக்கு. அப்ளிகேஷன் மணி 1, ஸோ 70,000, ரைட்? இதில் எதுவும் நமக்கு சேஞ்சஸ் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரிசீவ்ட், ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு தேவையோ அதை தான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 50,000 into 1 அதை தான் நம்ம இங்கே
ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 50,000 into 1 application money. So transfer entry la you will get 50,000. Right? Next allotment due வரணும். Sorry. அதுக்கு முன்னாடி third entry என்ன வரும் actually நமக்கு refund entry வரணும். ஆமாவா இல்லையா? First application receipt, அதுக்கு அடுத்தது அதை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. தேர்ட் என்ட்ரி எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ரீஃபண்ட் பண்ணா அதுக்கான என்ட்ரி இருக்கும். ஸோ எத்தனை ஷேர்ஸ் ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம்? 8,000. 8,000 into 1. ரீஃபண்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? அந்த ரெசிப்ட் என்ட்ரிக்கான ரிவர்ஸ் என்ட்ரி. ரைட்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். எத்தனை ரிஜெக்டட்? 8,000. அப்ளிகேஷன் மணி 1 rupee. ஸோ இது 8,000. ஓகே, அடுத்தது இன்னொன்னு ப்ரோரேட்டா பேசிஸ், அதாவது அட்ஜஸ்டட் அலாங் வித் அலாட்மெண்ட் மணி. அது எவ்வளோ? 12,000. ஸோ எக்ஸஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்டட் வித் அலாட்மெண்ட், அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். அதுவும் இந்த 12,000 இன்டு அப்ளிகேஷன் மணி 1 rupee. Excess application money adjusted with the share allotment 12,000 into 1 gives you 12,000 application money. Right? இது எல்லாமே நம்ம application moneyல தான் பண்ண போறோம். So these are all the 4 entries that are related with the application only. Now we are going for the share allotment due entry, then receipt entry. எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். Hope you are clear with this. Right? 70,000 received, அதனால 70,000 shares into 1 போடுறோம். But when we are transferring to share capital, நமக்கு எவ்வளோ தேவையோ, that is issued shares எவ்வளோ? 50,000. That into application money. Okay? Next, refund entry வரும். refundக்கு இதுக்கான reverse entry எழுதணும். எத்தனை applications reject பண்ணியிருக்கோம்? 70,000 received, issued 50,000, excess இருக்கிறது 20,000. அந்த 20,000ல அவங்களே சொல்லியிருக்காங்க 8,000 shares were rejected. So 8,000 into 1 refunded or rejected or returned or not allotted அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற 12,000 they have adjusted towards allotment money. So அதுக்கான journal entry share application money adjusted with allotment. So application account debit to share allotment. எத்தனை shares? 12,000 shares into 1 gives you 12,000. Now we will go for the due entry for the allotment and receipt entry for the allotment. We know the journal entry for the share allotment due. Share allotment account debit to share capital, share allotment money due. Okay. நம்ம எத்தனை shares allot பண்ணியிருக்கோம்? Issued 50, received 70,000, but இது வந்து excess. நம்ம எவ்வளோ தான் allot பண்ண போறோம்? 50,000 shares தான் allot பண்றாங்க directors. So 50,000 into allotment money 5. gives you 2,50,000. அதுதான் இங்க போடணும். 50,000 shares allot பண்ணிருக்கோம் into allotment money 5 gives you 2,50,000. Right? இதுதான் actually allotment money நம்ம receive பண்ணணும். But என்ன ஆச்சு? நம்ம ஏற்கனவே application மணியை allotment அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆமாவா இல்லையா? ஏற்கனவே, அதாவது ப்ரோரேட்டா பேசிஸ் ஏற்கனவே எக்ஸஸா நம்ம பே பண்ணிட்டோம். ஓகே, எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு அலாட்மெண்ட் 12,000 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2,50,000ல 12,000 மைனஸ் பண்ணா நமக்கு 2,38,000 வருது. அதுதான் ஆக்சுவல் ரெசிப்ட் ஆஃப் அலாட்மெண்ட் மணி. ஸோ 2,38,000. Hope you are getting it. இந்த 2,38,000 எப்படி வருது? 2,50,000 minus 12,000. ஓகே, ஏன்னா எக்ஸஸா இருக்கிற அந்த 12,000 ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்ளிகேஷன் மணியோட அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. 8,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 12,000 we are adjusting, we are transferring to the allotment. அந்த 12,000 டியூ வந்து ஆக்சுவலா 2,50,000 நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டதுனால அதை அந்த 12,000 மைனஸ் பண்றோம். 2,50,000 minus 12,000 gives you 2,38,000.
So this is about allotment money due and allotment money received. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கால் மணிக்கான டியூ என்ட்ரி, கால் மணிக்கான ரெசிப்ட் என்ட்ரி போடணும். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் காலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, செகண்ட் கால் மணி தான் பே பண்ணாமல் இருக்காங்க, அப்போ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஓவர், அலாட்மெண்ட் ஓவர், நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால், அது வந்து ₹2, இஷ்யூடு ஷேர் 50,000, 50,000 into 2 போட்டா 1 lakh. அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன, டியூ என்ட்ரிக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் to share capital 50,000 into 2 gives you 1 lakh. Okay, share first call account debit to share capital 50,000 into 2 gives you 1 lakh. Okay, இது டியூ என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, the same 1 lakh, 50,000 into 2, 1 lakh, right? Now coming to the final call. Final call என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, the directors made both the calls, all the amount were due received except final call 1500 ஷேர்ஸுக்கு என்ன ஆகலை, ரெசிப்ட் ஆகலை. அப்போ ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி என்ன, ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 50,000 into 2 போடுவோம், 1 lakh வரும். அப்புறம் ரெசிப்ட் என்ட்ரியில் என்ன பண்ணணும், இந்த 50,000 ஷேர்ஸில் இந்த 1500 ஷேர்ஸை மைனஸ் பண்ணி into 2 போடணும். பிகாஸ் 1500 ஷேர்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவர் என்ன பண்ணல, ஃபைனல் கால் அமௌண்ட்டு பே பண்ணலை. ஓகே, hope you are clear with this. Final call money due entry, share final call account debit to share capital 50,000 shares issued, final call oda money ₹2, 50,000 into 2 gives you 1 lakh. Okay, இப்போ ரெசிப்ட் என்ட்ரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 1500 ஷேர்ஸ் அவர் பே பண்ணலை ஒரு ஷேர் ஹோல்டர். ஸோ 50,000 ஷேர்ஸில் 1500 ஷேர்ஸ் போச்சுன்னா மீதி 48,500 into ஃபைனல் கால் மணி ₹2 gives you 97,000. ஸோ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 97,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட் we have to move on to the forfeit entry, reissue entry and then அதுக்கான ப்ராஃபிட் கெயினுக்கான என்ட்ரி. ஓகே, hope you are clear with this. ஸோ ஃபர்ஸ்ட் கால் டியூவில் எதுவும் ப்ராப்ளமே இல்லை, 50,000 பே பண்ணியாச்சு, எல்லாருமே பே பண்ணியாச்சு. ஸோ டியூ என்ட்ரி, ரெசிப்ட் என்ட்ரி. ஃபைனல் காலில் 50,000 டியூ என்ட்ரி போட்டாச்சு, ரெசிப்ட் என்ட்ரி வரும்போது அந்த ஃபோர்ஃபீட் பண்ணதை மைனஸ் பண்ணிடணும், 1500 ஷேர்ஸ் மைனஸ் பண்ணிட்டு மீதி வரது தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆஃப்டர் கால் மணி டியூ, கால் மணி, ரெசிப்ட் என்ட்ரி இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. நவ் we are coming to this forfeited இது. ஸோ 1500 ஷேர்ஸ் which were subsequently forfeited. அதில் later 1200 were forfeited shares were reissued. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1500 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க, அதில் 1200 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஃபீட்டடுக்கான ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் இல்லையா. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் டு ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். எல்லாத்துலேயும் எவ்வளோ எழுதணும், 1500 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட் இல்லையா, எல்லாத்தையும் 1500 எழுது. அந்த ஃபோர்ஃபீட்டடில் பாக்ஸ் போட்டுக்கோங்க, ரைட். கேபிட்டலில் ₹10 பெர் ஷேர் அதை போட்டுக்கோங்க. ஃபைனல் கால் மணி எவ்வளோ, ₹2. இந்த 10ல் 2 போச்சுன்னா மீதி 8. ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். இந்த 10 இந்த 2 எப்படி கிடைக்குதுன்னு, இந்த ஃபைனல் கால் தான் அவர் பே பண்ணலை. ஓகே, ஷேர் கேபிட்டல் வந்து ₹10 பெர் ஷேர் இல்லையா, ஆஃப் ₹10 ஷேர் கேபிட்டல் இன்ட்ரு, ஏன்னா எல்லாத்தையுமே கால் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. டைரக்டர்ஸ் மேட் both the calls and all the amounts were received. அப்போ ₹10 தான் ஷேர் கேபிட்டல். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் கால் அமௌண்ட் 2. ஓகே, ஸோ எத்தனை ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க, 1500 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையும் 1500 போடு, ஷேர் கேபிட்டலில் இன்டூ 10 போடு, ஃபைனல் காலில் இன்டூ 2 போடு. இந்த 10 - 2 gives you 8.
ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுத போகிறோம். Hope you are clear with this. 1500 into 10 gives you 15,000. 1500 into 2 gives you 3,000. 1500 into 8 gives you 12,000. இது forfeited. அடுத்தது reissue. Reissue பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே 1200 shares தான் reissue பண்ணியிருக்காங்க. எத்தனை ருபீஸ்க்கு? 8 ருபீஸ்க்கு. ஸோ இப்போ அந்த reissue entryல நம்ம என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் 1200 into 1200 into 1200 into இந்த forfeitedல பாக்ஸ் போட்டுக்கோங்க. பேங்க்ல ரீஇஷ்யூ எத்தனை ருபீஸ்க்கு? 8 ருபீஸ். ஷேர் கேபிட்டல் வந்து 10 ருபீஸ். இந்த 10ல 8 போச்சுன்னா மீதி 2 இங்கே போட்டுக்கோங்க. ஆர் யூ கிளியர்? பேங்க்ல போடுற அமௌண்ட் 1200 ஷேர்ஸ் 8 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ரீஇஷ்யூ மணியை இங்கே எழுதுங்க. அடுத்தது ஷேர் கேபிட்டல் 10 ருபீஸ் நமக்கு தெரியும். இந்த 10ல 8 போச்சுன்னா மீதி 2. ஸோ now multiply and put it. Hope you are clear. Bank account debit, forfeited share account debit, 2 share capital. இதுதான் reissueக்கான entry. Okay? So 1200 into 8, 9600. 1200 into 2, 2400. 1200 into 10 gives you 12,000. இப்போ இது forfeited entry, இது reissue entry. Now comes the and the gain entry. அதை வந்து capital reserveக்கு நம்ம transfer பண்ணணும். அதுக்கான journal entry, forfeited share account debit to capital reserve. இப்போ இதுல என்ன எழுதணும், 1200 shares reissue பண்ணியிருக்காங்க. that into என்ன பண்ணணும், இங்க இருக்கிற இந்த 8 minus இந்த 2 போட்டா மீதி 6. 1200 into 6 போட்டா அதுதான், that is a gain on reissue of the shares which is transferred to the capital reserve. So 1200 into 6 gives you 7200. Okay, you are clear with this. இது forfeited, இது reissue, and then இது வந்து gain. Okay, so this is a solution for exercise sum number 14. sum question நல்லா புரிஞ்சுக்கோங்க. issued 50,000, received 70,000. அதனால இது over subscription. இந்த over subscription மீதி excess இருக்கிறது 20,000. அந்த 20,000ல 8,000 rejected, மீதி இருக்கிற 12,000 pro rata basis. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா டியூ என்ட்ரிஸ் போங்க, ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் போங்க, அப்புறம் forfeited போங்க, அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ போங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன் ரெசிப்ட் என்ட்ரி வந்து எவ்வளோ வந்துருச்சு நமக்கு, அது பேங்க்ல விழுந்துருச்சு, அதனால 70,000 into 1. பட் when we transfer to share capital எவ்வளோ நமக்கு தேவை, 50,000 into application money. நெக்ஸ்ட் அந்த தேர்ட் என்ட்ரி எப்பவுமே ரீஃபண்ட் என்ட்ரியா தான் இருக்கும். நம்ம ரீஃபண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. 8,000 ஷேர்ஸ் ரிஜெக்டட்னாலும் ரீஃபண்டட்னாலும் ஒன்று. ஸோ 8,000 into 1 ரீஃபண்டட், அதுக்கு வந்து இதுக்கான ரிவர்ஸ் என்ட்ரி அதை போடுவோம். அடுத்தது ப்ரோரேட்டா பேசிஸ் 12,000 ஷேர்ஸ் அட்ஜஸ்டட் வித் அலாட்மெண்ட் மணி, அதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட் 12,000 into அப்ளிகேஷன் மணி 1 12,000. இது எல்லாம் அப்ளிகேஷன் மணில தான் பண்ணுவோம். அடுத்தது அலாட்மெண்ட் டியூ. அலாட்மெண்ட் டியூக்கு என்ன பண்றோம், இந்த 50,000 into அலாட்மெண்ட் மணி 5 போடுறோம். ஓகே, டியூ என்ட்ரி. தென் ரெசிப்ட் என்ட்ரி வரும்போது இந்த அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு அலாட்மெண்ட், அதை இந்த டியூலேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட் தான் ஆக்சுவலாக நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால்கான டியூ என்ட்ரி, அப்புறம் ஷேர் ஃபர்ஸ்ட் கால்கான ரெசிப்ட் என்ட்ரியை போட்டுருங்க. அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அது எல்லாமே போத் கால்ஸ் வேர் மேடு. அதில் செகண்ட் கால் மட்டும் தான் பே பண்ணலை. அதனால ஃபர்ஸ்ட் கால் வந்து 50,000 into 2 1 lakh டியூ என்ட்ரி, திருப்பி 50,000 into 2 1 lakh ரெசிப்ட் என்ட்ரி. ஓகே, அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் கால் வரும்போது என்னன்னா, டியூ என்ட்ரியில் வந்து 50,000 into 2 போட்டுரும். ஆனால் ரெசிப்ட் என்ட்ரியில் என்ன ஆகுதுன்னா 1,500 ஷேர்ஸ் என்ன பண்ணல, அவங்க பே பண்ணலை. ஓகே, 1,500 ஷேர்ஸ் ஃபைனல் காலை பே பண்ணலை. அதனால அந்த 50,000ல 1,500 மைனஸ் பண்ணுங்க, you will get 48,500 into final call money 2 rupees 97,000. அதை இங்கே எழுதுங்க. அடுத்தது இது வந்து already I have explained this. So this is a solution regarding the and then this is a gain entry. Okay, forfeited to capital reserve. Hope you are clear with this.